பேசிட்டு 3 மணி நான் வந்து சொல்லுவேன், மணி 3வது பண்ணி போ. அப்படி இல்லைன்னா அப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் ஃப்ரெண்ட்லேயே படுத்திருப்பாங்க. தெரியாமல் கதவை திறந்து முடிஞ்சா நான் போய் விட்டுட்டு வருவேன். இல்லைன்னா அதுவே போய் நான் போயிடுறேன், நீ போய்க்க அப்படின்றோம். இந்த கதையெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கீங்க. தெரியும், அம்மா சொல்லியிருக்காங்க அவன்கிட்ட நிறைய. எப்பயுமே அம்மா சொல்லுவாங்க அது. அதே ஃபீட் பண்ணி அவனுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு. அதுதான் பிரச்சனை. அதுதான் அம்மா இப்படி வந்து அப்பா இப்படி சின்சியரா லவ் பண்ணாங்களே, நம்ம வந்து இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுச்சு. அம்மா மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு சுத்தம் எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க, நீங்க சொல்லி கொடுத்துருக்கணும்ல. என்னட்ட அவ்வளோ அட்டாச்சா இருக்க மாட்டேன். நான் வண்டிக்கு போறதுனால மாசம் 20 நாள் கழிச்சு தான். என்ன வேலை செய்றீங்க? நான் ஹெவி டிரைவரா இருக்கேன், ட்ரெய்லர் ஓட்டிட்டு இருக்கேன். போனா நார்த்துக்கு போயிட்டேன்னா அஸ்ஸாம், ஒரிசா, கல்கட்டா அப்படி போயிடுவேன். வந்தா 20 நாள் கழிச்சு தான் வரும். வந்து ஒரு வாரம் இருப்பேன், மறுபடியும் வண்டிக்கு கிளம்பிடுவேன். நான் அவங்க அம்மாட்ட தான் ரொம்ப அட்டாச்சா இருப்பான் அவன். இப்போ அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தருமே கிடையாது மேடம். இவங்க அம்மா இப்போ என் மேலே எவ்வளோ லவ்வாக இருந்தாலோ அதே அளவு அன்பு இவங்க மேலே வச்சிருக்கா. என்ன கேட்டாலும் வாங்கி தரோம். வண்டி வேணுமா உடனே ரெடி கேஷா, டியூலாம் எதுவுமே வாங்கவே வாங்காது. ரெடி கேஷா உடனே 1,10,000 20,000 கொடுத்து வண்டி வாங்கி கொடுத்து. அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா? இல்லை, இது இப்போ ரீசெண்டாக தான் 2 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கத்தில் ஒரு 2 தெரு தள்ளி ஒரு குக்கிங்க்கு போயிட்டு இருந்தாங்க. முடியாத வயசானவங்களுக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுத்துருப்பாங்க. நான் வண்டிக்கு போவேன், ஒய்ஃபு வேலைக்கு போவேன், இவனும் வேலைக்கு போயிட்டு வந்துடுவான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒய்ஃபு இறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தீம் பார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் செங்கிப்பட்டி தஞ்சாவூர் போகிற வழியில் தீம் பார்க் ஒன்று இருக்குது. ஸ்விம்மிங் ஃபூலோட என்ன பண்ணிட்டான், மொபைல் எடுத்து செல்ஃபி எடுக்கணுட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு அதோட இது பண்ணிட்டான். 25,000 மொபைல் போயிடுச்சு. ஐயோ வேலைக்கு போகணுமேனு சொல்லிட்டு எனக்கு கூட தெரியாது. மறுநாளே இவனை கூப்பிட்டு போயிட்டு 25,000 மொபைல் வாங்கி கொடுத்துருக்கு. உடனே ரெடி கேஷ். இவன் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துரும். அப்புறம் உங்க வீட்டில் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? 2001 கல்யாணம் பண்ணேன். 2013 தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாத நேரத்தில் நைட்டு 10 மணி 11 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, அம்மா வாமா எனக்கு உடம்பு முடியல வாமான்னா அந்த நேரத்தில் ஓட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு சரிட்டு வீடை வந்து கீழே வீடு, பெரிய வீடு. எப்போ உங்களை ஏற்றுக்கிட்டாங்க? 2013. இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து இப்போ அரச பரிசில் என் ஒய்ஃபு தான் போயிட்டு வரோம். 2013 தான் மேலே மாமனார் குடியிருந்தார், நாங்கள் கீழே குடியிருந்தோம். உங்கள் கல்யாணம் யார் பண்ணி வச்சது? ஃப்ரெண்டோட அம்மா. அப்பா அம்மா எல்லாம் வரல? இல்லை. உங்கள் வீட்டில்? இல்லை, வரல, யாருமே வரல. அதுக்கப்புறம் இப்போ இவர் பிறந்தது எங்க? இதில் தஞ்சாவூரில் பிறந்தேன். அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்களா? அவங்க அப்பாவுக்கு வளகாப்பா சொன்னேன், என் பொண்ணே செத்து போச்சுங்க, நீ யாரையா ஃபோன் பண்ணுறது, ஃபோனை வையா அப்படின்ட்டாரு. அது ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகிறதில்ல. அதுக்கப்புறம் இடையில ஏதாவது அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. 2010 பிறந்தப்ப வந்தாங்களா? வந்து ஒரு பேருக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிறந்தோன்னே வயிற்றுல ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, பால் குடிக்கிற பால் இந்த நெஞ்சில் வந்து முடிச்சு மாதிரி விழுந்துருச்சு. அதனால் கீழே வந்து இறங்க 15 நாளில் அப்புறம் வயிற்றுல வச்சுட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்து போனாங்கண்ணா. அதர்வைஸ் நல்ல பையனா? எல்லா இதுலேயுமே அவன் நல்ல பையன். யார்ட்டையும் அனாவசியமாக பேச மாட்டான். வீடு உண்டு, வேலை விட்டா வீடு. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதா? இல்லை. ஏன்? ஒரு சின்ன ஜோன்குள்ளேயே நான் இருந்துட்டேன். அம்மா ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கான். சின்ன வயசுலேருந்து அம்மா 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 கூடயே இருந்துட்டேன்.